வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜப்பானை புரட்டி போட்ட 2 பேரிடர்கள், ஒரு பக்கம் மினி சுனாமி, இன்னொரு பக்கம் நிலநடுக்கம். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த ஒரு வரைபடம் போதும் ஜப்பானை எந்த அளவுக்கு நிலநடுக்கங்கள் சூழ்ந்து நின்றுச்சுன்றதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்துறதுக்கு. நம்ம நேற்றுக்கே இதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். விடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும் என்னென்ன நெகட்டிவான தகவல்கள் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்திருக்குங்க. ஏன்னா அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வரைக்கும் இந்த சரிஞ்ச கட்டடங்களுக்குள்ளே சிக்கி இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அப்படியே நம்பர்ஸ் மேலே போயிட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை நம்ம எதிர்பார்க்காத அளவு உச்சத்தை தொட்டிருக்குங்க. அதை பற்றிலாம் நான் போக ஒன்று ஒன்றா பேசலாம். இந்த மேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலநடுக்கத்தோட எபி சென்டர் இந்த பகுதி தான். இந்த ரவுண்ட் டாட் தெரியல, இந்த பகுதி தான். இந்த நிலநடுக்கம் எந்த இடத்துலலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா இந்த ரெட் நிறங்கள் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கல, ஏதோ இந்த பெரிய இடம், அப்புறம் இந்த இடம், அப்புறம் இந்த சின்ன சின்ன இடங்கள், இங்கெல்லாம். இதெல்லாம் தாண்டி இதை விட கொஞ்சம் குறைவான தாக்கம் எங்கே ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறங்கள்லாம் எந்த இடத்துல சூழ்ந்திருக்கோ இந்த பகுதியில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிர்வுகள் மட்டும் ஏற்பட்டுச்சு அப்படின்றத குறிக்கிற பகுதிகள் தான் இங்கே. இதில் இந்த டொயாமா பகுதி இருக்குல்ல, இதுவும் வந்திருக்கு. அப்புறம் இந்த கனசாவா பகுதி இருக்குல்ல, இதோட ஆரம்பம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 7.6 ரிக்டர் அளவுக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஜப்பானை ஒரு வழி ஆக்கிடுச்சிங்க. இந்த நார்த் சென்ட்ரல் ஜப்பான் முழுக்க முழுக்க பதட்டத்தோட உச்சத்துக்கு போனது காரணமும் இதுதான். பொதுவாக 5 ரிக்டருக்கு மேலே நிலநடுக்கம் ஏற்பட்டாலே சுனாமி வார்னிங்கை விடுவிப்பாங்க. ஆனால் இங்கே 7.6 இல்லையா. இந்த JMA இருக்குல்ல, அதாவது ஜப்பான் மெட்டராலஜிக்கல் ஏஜென்சி, இவங்க சுனாமி எச்சரிக்கையை உடனே விடுத்துட்டாங்க. இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 2011 மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு மேஜர் சுனாமி வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கிறது இப்போதான் மக்களே. 2011 ஓகேவா, அது எங்கே இருக்கு? 2024 எங்கே இருக்கு பாருங்க. இவ்வளோ ஆண்டுகள் கழித்து இந்த அளவுக்கு மேஜர் சுனாமி வார்னிங்ஸ் இங்கே விடுக்கப்பட்டிருக்கு. இதில் சில ப்ரெடிக்ஷன்ஸையும் முதல்ல முன் வச்சுருந்தாங்க. இந்த வார்னிங் விடுக்கும் போது அதில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் எவ்வளோ உயரத்துக்கு அலைகள் எழும்பலாம், இது சார்ந்த ப்ரெடிக்ஷன் தான். இதில் முத்தாய்ப்பாக 6 பகுதிகளை சொல்லி 6 பகுதிகள்லையுமே 3 மீட்டர்ஸ் உயரத்துக்கு அலைகள் எழும்பலாம்னு கணிச்சிருந்தாங்க. அதில் 1 யமகட்டா, 2வது நீகட்டா, 3வது சாடோ ஐலண்ட், 4வது டொயாமா, அந்த மேப்லேயே பார்த்தீங்க பாருங்க அந்த பகுதி, அண்ட் இஷிகாவா. இதுதான் இப்போதைக்கு உலகம் முழுக்க இருக்க தலைப்புச் செய்தியாக அலங்கரிச்சிட்டு இருக்க ஒரு பகுதி. இதை தொடர்ந்து இஷிகாவாவோட நோட்டோ, அண்ட் இதை தொடர்ந்து இஷிகாவாவோட ககா. இந்த பகுதிகளில் 3 மீட்டர்ஸ் வரைக்கும் அலைகள் எழும்பலாம்னு சுனாமி வார்னிங்கை முன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த பட்டியலில் இருக்க பகுதிகளிலேயே இந்த இஷிகாவா இருக்குல்ல, இதை தாங்க நம்ம உற்று நோக்கணுமே. ஏன்னா அங்கே தான் சுனாமி அலைகள் சின்ன சின்னதாக எழும்புனது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் தாக்கம் இருக்குல்ல, அது கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. இந்த இஷிகாவாவில் வஜிமா அப்படின்ற சிட்டி ஒன்று இருக்குங்க. இந்த சிட்டி கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்க சிட்டி. இந்த பகுதியில் 1 மீட்டர் உயரம் வரைக்கும் அலைகள் எழ ஆரம்பிச்சது. நிலநடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் சுனாமியை வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சுனாமி வந்துச்சுன்னா ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கொத்தா லட்சக்கணக்கான உயிர்கள் காவு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம அலர்ட்டாகவே இருந்துகிட்டு இருந்தோம். 1 மீட்டர் வரைக்கும் சுனாமி அலை எழவே உலகளாவிய செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தி அலங்கரிக்கப்பட்டுருச்சு. அதாவது சுனாமி அலைகள் மெல்ல மெல்ல ஜப்பானை தாக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது ஆரம்பிச்ச இடம் இந்த வஜிமா பகுதி தான். இங்கே இந்த 1 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்ததுமே ஜப்பானில் இருக்க பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அங்கேருந்து இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அடுத்த ஒரு கணிப்பை முன் வச்சாங்க. இந்த 1 மீட்டர் அலைகள் அப்படின்றது 5 மீட்டர்ஸ் வரைக்கும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேனிக் இன்னும் உச்சத்துக்கு போச்சுங்க. 一発目到着中、津波一発目到達中、萩浦橋到達、萩浦橋到達中、うわ一発目行きます。Parama nasıl ya?
まだ行くね。まだ行くね。一発目到達中、津波一発目到達中、萩原橋到達、萩原橋到達中、うわ一発目இந்த கடற்பகுதி சார்ந்த இந்த நிலமை அப்படியே நம்ம சாலை பகுதிக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த நிலமை. இதே வஜிமால சாலை பாருங்க எப்படி இருக்குது. இதை சாலைன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு எல்லாமே விரிசல் முதல்ல விட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அக்கா கழண்டு ஓட ஆரம்பிச்சுது. அப்படியே சரியுது மொத்தமாக. அந்த நிலநடுக்கத்தோட தாக்கத்துக்கு உட்பட்டு இந்த அளவு சரிஞ்சு விழுந்துருந்துச்சு. ஸோ நிலநடுக்கம் ஒரு பக்கம், இதை தொடர்ந்து 1 மீட்டர் உயரம் வரைக்கும் அலைகள் எழும்புறது. இதுக்கப்புறம் நிலைமை மோசமாயிடும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நல்ல வேலை ஆகலை. ஏன்னா இதே டைமில் ரஷ்யாலேயே நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. அங்கேயும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. கொரிய நாடுகள் இருக்குல்ல, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அங்கேயும் நிலநடுக்கம், அங்கேயும் சுனாமி வார்னிங்கை விடுத்திருந்தாங்க. இப்படி அண்டை நாடுகள் சார்ந்தும் பதட்டம் உச்சத்தை எட்டவே தான் நாம் அறள ஆரம்பித்தோம். ஆஹா 2024 முதல் நாள் இது போல் நடந்துகிட்ருக்கேன் நெகட்டிவான்னு சொல்லிட்டு. நல்ல வேளைங்க, அடுத்த சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பான் அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்னென்னா, இந்த சுனாமி வார்னிங்கை முதல்ல ஹை லெவலில் அவங்க விடுத்திருந்தாங்கள்ல, உச்சகட்ட சுனாமி எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே குறைச்சாங்க. இட் மீன்ஸ் டவுன் கிரேடுன்னு சொல்லுவாங்க. சுனாமி அட்வைசரியாக அதை மாற்றி விட்டாங்க. உச்சகட்ட அளவுக்கு சுனாமி எச்சரிக்கை கிடையாது, அதை நாங்கள் பாதியாக குறைச்சிக்கிறோம் தான் இதில் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அட்வைசரி மட்டும்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் பெருமூச்சு ஏற்பட்டுச்சு. இந்த ஜப்பானில் வீடுகளை இழந்த மக்கள் இருக்காங்களே, பரிதாப நிலைமைங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கனசாவா பகுதியில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ். இது இப்போ தற்காலிக தங்குமிடமாக மாறி இருக்கு. வீடுகளை இழந்த மக்கள், அப்புறம் தாழ்வான பகுதியிலிருந்து பாதுகாப்பான பகுதியில் சொல்லி வெளியேற்றப்பட்டு வந்திருப்பாங்களே, அந்த மக்கள் எல்லாருமே இந்த பகுதியிலையும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதனை இந்த பகுதியிலும்னு கேட்டிங்கன்னா பல பகுதிகளில் இது போல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் அது. இதே கனசாவா பகுதியில் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. அதுவும் இப்போ தற்காலிக தங்குமிடமாக மாறி இருக்கு. இங்கே மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அப்புறம் போர்வைகள், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்னு எல்லாத்தையுமே அந்த அரசு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே நிறைய சின்ன குழந்தைங்களும் இருக்கிறது தான் வேதனை. ஏன்னா ஒரு வீட்டை இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இங்கே இருக்க பல பேரோட வீடுகள் தரமட்டமே ஆயிடுச்சு. நினச்சி பாருங்கள் அவங்க வழியை. கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா மக்களே, ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒரு நிலநடுக்கம், அதுக்கப்புறம் லேசாக நில அதிர்வுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. சரி இது நூற்றுக்கணக்கில் போகாதுன்னு நினச்சா இப்போ வந்திருக்க நம்பர்ஸ் வெளியே 24 மணி நேரத்தில் 155 நிலநடுக்கங்கள் ஒரே ஒரு நாட்டில், ஜப்பான்ன்ற நாட்டில். நினச்சி பார்க்க முடியாத நம்பர்ஸை வந்திருக்கு பாருங்கள். ஒன்று ஒன்றா இப்போ வெளியே உண்மை. இங்கே தாங்க எபிசென்டர் முதல்ல, அது அப்படியே மற்ற பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சு கொஞ்சமாக இட் மீன்ஸ் 3.5 ஆரம்பிச்சு 4.6 வரைக்குமே ரிக்டர் சொல்கிறேன் நில அதிர்வுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. அதோட எண்ணிக்கை தான் 155. நேற்றைய வீடியோவில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தது உயிரிழப்பு பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்திருக்குங்க நம்பர்ஸு. 48 பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருப்பாங்களே, அவங்கள மீட்கிற வேலை இப்போ பெருசாக போயிட்டுருக்குங்க. படுகாயம் வேறு பல பேர் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த நம்பர்ஸ் இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறது முன்னாடி வரைக்கும் 48 பேருக்கும் மேலே. இதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் பெருசாக மேலே தான் போய் நிற்க போகுது. அது அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதான் இப்போ வரைக்கும் நம்ம பிரார்த்தனையாக இருக்குது. இந்த வீடுகள்லாம் இழந்திருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க பாதுகாப்பான இடங்களில் இருக்காங்க. ஆனால் இந்த சரிஞ்சு போன வீடுகள் இருக்குல்ல, இதை பார்க்குறதுக்காக
அந்த ஷெல்டர்ஸில் தங்கியிருக்க மக்கள் சில பேர் வராங்க, அவங்களால பொறுத்துக்க முடியல, கண்ணு முன்னாடி வீடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதறது, இடிஞ்சு போன வீட்டை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்க்க பரிதாபமாக இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் இந்த வஜிமாவில் தீ விபத்து வேறங்க, நிலநடுக்கம், ஓகேவா, இதனால் சரிஞ்சு எல்லாமே பொட்டு போட்டு விழுந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் தீ விபத்து வேற. Đồng đấy. Wow, đều thế nhỉ, mình nhỉ. Wow, cái đồng mình lắm đấy. Thì khi ăn sẽ có điện không nữa. Sẽ có điện ra, đồ mẹ điện. Đồng đấy, alo đồng đấy. Về lại thì nhiều lên nữa. Ngồi xuống cái chóng mặt, ngồi xuống. இதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. தெலுங்கு சினிமா நடிகர்கள் இருப்பாங்கள, அவங்கள பிரபலமான ஒருத்தர் தான் ஜூனியர் என்டிஆர் அவர்கள். இந்த RRR படத்தில் பார்த்துருப்பீங்களேங்க, 2 ஹீரோவில் ஒருத்தரா, அவர் தான் ஜூனியர் என்டிஆர். அவர் திடீர்னு ஒரு பதிவு ஒன்று போட்டார் எக்ஸ் தளத்தில். என்ன அவர் இந்த நேரத்தில் ஜப்பானோட ஃப்ளாகை பயன்படுத்தி ஒரு பதிவு போட்டிருக்காருன்னு சொல்லி படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் கடந்த ஒரு வாரமாகவே ஜப்பானில் தான் இருந்திருக்காராம் ஜூனியர் என்டிஆர் அவர்கள். இன்னைக்கு தான் நான் வந்தேன், ஜப்பானை விட்டு கிளம்பி வெளியே வந்தேன், ஆனால் வந்ததுமே இந்த ஒரு தகவலை கேட்டேன், இந்த ஜப்பான் மக்கள் இந்த துயரிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வரணும், ஸ்டே ஸ்ட்ராங் ஜப்பான் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காருங்க. இப்போ இந்த பதிவும் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு கூடவே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சுல ஜப்பானில், அதை தொட்டு நம்ம இந்தியன் எம்பசி இந்த உதவி எண்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அங்கே வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இந்தியர்கள் நலம் சார்ந்து. அண்ட் இது கூடவே அமெரிக்காவும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாங்க, பகிரங்கமாக வெளியிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு எந்தளவுக்கு உற்ற நட்பு நாட ஜப்பான் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ஆனால் இதே 2 நாடுகள் தான் உலகப்போர் டைமில் என்னென்ன வேலையை பார்த்துச்சுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜப்பான் அமெரிக்காக்குள்ளே வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணுறதும், அமெரிக்கா ஜப்பானுக்கே போயிட்டு 2 அணுகுண்டுகளை பிரயோகித்ததும் இந்த 2 நாடுகளுக்குள்ளே நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் மனமாற்றம் ஏற்பட்டு 2 நாடுகளும் இப்போ உற்ற நட்பு நாடுகளாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அமெரிக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கு, இந்த நேரத்தில் இட் மீன்ஸ் நிலநடுக்கம் அண்ட் மினி சுனாமி ஏற்பட்டிருக்க இந்த நேரத்தில் ஜப்பானுக்கு எந்தவித உதவியாக இருந்தாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு தலைவரோட நிலைமை உலகத் தலைவர்கள் வேறு யாருக்குமே வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்டில் இயற்கை பேரழிவு சார்ந்து சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அந்த நாட்டோட தலைமை வரைக்கும் ஆடி போவாங்க. ஏன்னா இயற்கையை மீறிங்களால என்ன பண்ண முடியும், செயற்கையாக ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நிலைமை தான் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா இருக்கார்ல, இவர் மட்டும் இல்லை, ஜப்பான் கவர்மெண்ட்டில் இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் முதற்கொண்டு ஆளும் தரப்பில் இருக்க அந்த அரசியல்வாதிகள் முதற்கொண்டு எல்லாருமே நீல நிற உடையை தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த கிரைசிஸ் அப்படின்றது மட்டும்தான். இட் மீன்ஸ் இந்த சுனாமி ஒரு பக்கம் ஏற்பட்டது, சின்ன லெவலில் இருந்ததுனால நாம் ஆறுதல் அடைகிறோம். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டது. இதில் நாடு பாதிக்கப்பட்டிருக்குல்ல, இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வரது முறை எங்களோட முழு கவனமாக இருக்குன்றதை வெளியே பறைசாற்றுற மாதிரி தான் இந்த நீல நிற உடைய எல்லாருமே அணிஞ்சிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட அனர்த்தங்களை எல்லாம் கடந்து ஜப்பானில் அமைதியான நிம்மதியான சூரிய உதயத்தை பார்க்க முடிஞ்சதுங்க. ஏன்னா எல்லாம் பயத்தில் இருந்தோம். மற்ற நாடுகளை விட்டுருங்க, ஜப்பானில் நிலநடுக்கங்கள் எப்போவுமே அதிகமாக வர்ற நாடு, சுனாமிக்கு பேர் போன நாடு. நம்மளுக்கு சுனாமி வருது எப்பயாச்சும் ஒரு வாட்டி, ஆனால் ஜப்பானில் அவ்வப்போது வந்துட்டு இருக்கிறது. ஜப்பானில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டியில் எப்படி தெரியுமா இருக்கும், கடலுக்கும் இந்த நகரப்பகுதிக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவரையே கட்டி வச்சுருப்பாங்க. வளைஞ்சு போகிற மாதிரி அந்த சுவர் அவ்வளோ பெருசாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களே பேசியிருந்தோம். அந்த சுவர் இருக்க காரணமே சுனாமி அலைகள் மூலமாக நகரத்துக்கு பெருசாக பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். முழுமையான பாதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, பாதியாச்சும் பாதிப்பை குறைக்க முடியலை இந்த மினி சுனாமிஸ்லாம் ஏற்படுச்சுன்னா. இதுக்காக தான் அந்த சுவரை எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஜப்பானில் கடலோரமாக இருக்கிற சிட்டிஸில் நிலமை இதுதான். இந்த அளவுக்கு சுனாமிகள் அங்கே அதிகமாக ஏற்படும். இதை முன்னிட்டு தான் நாம் பயந்தோம், சுனாமிகள் இன்னும் இந்த வாட்டி அதிகமாக வந்துடுமோன்ட்டு. ஆனால் வரலை, சூரிய உதயம் அமைதியாக அங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அணு உலைகள். நீங்கள் ஜப்பானில் நிலநடுக்கம் சுனாமினாலே வேறு எந்த விஷயம் சார்ந்து நம்ம அச்சம் கொள்கிறோமோ அது எல்லாத்தையும் விட அப்படி ஓவர்டேக் பண்ணி போய் நிற்கிற ஒரு விஷயம் அணு உலைகள். அங்கே சுனாமி ஆழி பேரளவுனா ஏற்பட்டு அணு உலைகளுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த ரியாக்டர்ஸ் எதனா ஆயிடுச்சுனாலே முடிஞ்சு போயிடுச்சு. அணுக்கதிர் வீச்சுக்கு அங்கே இருக்க மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே முகம் கொடுக்கணும். கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, அதோட உயிர்கள் வரைக்கும் பறிபோகும். அப்பேற்பட்ட ஒரு டைம் பாம் ஜப்பான் தலைமையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஜப்பான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பல நாடுகள்லேயும் அணு உலைகள் இருக்குது. அங்கே இது போல் சுனாமிகள் தானே ஏற்படுதுன்னா நான் சொல்கிறேன் இந்த ஆபத்தும் இருக்குது. தமிழ்நாடு விதிவிலக்கு நடிக்கிறீங்களா என்ன, உண்மை உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இது போல் சுனாமி நேரங்களில் தான் நாம் அணு உலைகள் சார்ந்தே பேசுகிறோம். இதை முதல்ல மாற்றணும். சிந்திச்சு பாருங்கள் என்ன சொல்கிறோன்னு புரியும் உங்களுக்கு. இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பான ஜப்பானில் அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.